ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் சைக்கோ பையன்கிட்ட அவனோட அம்மாவே கால் பண்ணி பொண்டாட்டியை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது உண்மைங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்படி இருந்துமே அவன் பொண்டாட்டி மேலே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் உண்மைங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே அங்கே சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் பெரியவரோட வீட்டில் ஒரு பேச்சு நடக்குது. அதான் அந்த வீட்டுக்கு மூத்த பாட்டியமா இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனையும் தம்பியும் கூப்பிட்டு வச்சு, என்னடா உங்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை? உங்கள் பிள்ளைங்க காதலிச்சான் கல்யாணம் பண்ணாங்கிறதுனால ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போயிட்டு இருக்கீங்க. என்னோட கண்ணு இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பம் ஒத்துமையா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையலை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதாவது தம்பி ஆல்ரெடி வெளியே போயிட்டார் இல்லையா, பையன் பெரியவர் பேச்சை கேட்காதனால அவருமே சொல்லியிருப்பாரு ஒட்டும் இல்லை உரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது, எனக்கு இருந்தாலும் இது ஒரே குடும்பம் தான், அவனை இந்த வீட்டு பையன்தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லிடுது. ஸோ அதனால வேற வழி இல்லை, அவனை போயிட்டு கூப்பிட்டுட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காக பெரியவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் பெரியவரோட மூத்த பையன் துடிக்கிறான். அதெல்லாம் அவன் எப்படி இங்கே வரலாம், அப்பாவோட பேச்சை மீறி தானே அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அது மட்டும் இல்லாமல் என்னைய வேற அசிங்கப்படுத்திவிட்டான் ரோட்டு முன்னாடி வச்சுக்கிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த பையெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பெரியவரோ, எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு, அதை நாங்களே கேட்குறோங்கும் போது உனக்கு என்னடா வலிக்குது, நான் போய் கூப்பிட்டுட்டு வரத்தான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. அதுக்கு அவனோ கேட்குறான், நீங்க போய் கூப்பிட்டா அவன் அப்படியே வந்துருவான் பாருங்க, அவன் கண்டிப்பா வரமாட்டான், போய் அவமானப்பட்டு தான் திரும்பி வர போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, நான் போய் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டாரு. அதே சமயம் இந்த பக்கம் நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் உட்காந்து ரூமில் அழுதுகிட்டு இருக்கா. மாமியாரை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா போனவன் கோச்சிக்கிட்டு போனவன் இப்போ திரும்பவும் கூட நிறையா பூவை வாங்கிட்டு வந்துட்டு, நான் ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், திரும்பவும் எல்லாத்தையும் டெக்கரேஷன் பண்ணுங்க, அம்மா நீங்களே இவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறான். என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி வீட்டுக்கு வந்துட்டா. அவளோட மொத்த ட்ரெஸ்ஸையுமே அம்மா அள்ளி கொடுத்துட்டாங்க போல். ஸோ அதையும் கொடுத்துட்டு ஃப்ரெண்டையும் ஒரு எட்டு பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் அவள் வந்திருக்கா. ஆனால் மாமியாருக்காரியோ உள்ளே விட மாட்டேங்குது. எதுக்காக இங்கே வந்தா, என்ன கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக்கெல்லாம் வேற செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, பூனமோட துணி தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அந்த அம்மா கேட்க மாட்டுது. பேக்கை வேற கீழே தள்ளி விட்டுருச்சு போல். மொத்த திங்ஸுமே கீழே கொட்டிடுச்சு. அதில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட டைரி அங்கே இருக்குது. அந்த டைரியில் என்ன இருக்குன்னு தான் நமக்கு தெரியுமே, ஆனால் மாமியாருக்கு தெரியாது. இது யாரோட டைரி கேட்டா பூனமோட டைரின்னு அவளும் சொல்லிடுறா. ஏன்னா அவளுக்குமே அதுல நம்ம ஹீரோவை பத்தி தான் எழுதி வச்சிருக்கா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அம்மா எடுத்துட்டு போயிட்டு டைரியை ஓபன் பண்ணி படிச்சு பார்த்து விடுது. மொத்த விஷயமும் தெரிஞ்சு போச்சு. தன்னோட மருமக தான் மகனை விட்டுவிட்டு தான் உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணு போதுமே, நான் இனிமே என் பையன்கிட்ட போயிட்டு எப்படி அவளை பற்றின உண்மையை சொல்கிறதுன்னு யோசிக்கவே வேணாம், அதான் இப்போ அதுக்கான ஆதாரமே என்கிட்ட மாட்டிக்கிச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டைரி எடுத்து இந்த அம்மா வச்சுக்கிட்டு, சரி சரி கிளம்பு, நைட் ஆகிடுச்சுல, காலையில் வந்து உன் ஃப்ரெண்டை பார்த்துக்க, இப்போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தவளை திரும்பவும் பேச விடாமல் அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த டைரியை எப்படியாவது பையன் ரூமில் கொண்டு போய் வைக்கணும், பையன் கண்ணில் படுற மாதிரி வைக்கணும், அப்போ தான் அதை அவன் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த பக்கம் இவனும் வந்து ரூமை பார்க்குறான். பொண்டாட்டி எல்லாத்தையுமே டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டா போல். சரி போயிட்டு நீ ரெடி ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அனுப்பி வைக்கிறான். அவள் ஒரு தயக்கத்தோடே தான் அங்கேருந்து போயிட்டுருக்கா. போயிட்டு ரெடி ஆகுறதுக்கு புடவையெல்லாம் வேற மாற்றிட்டா. ஆனாலும் உள்ளுக்குள்ளே பல கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. புருஷங்காரனை பற்றியுமே யோசிச்சு பார்க்குறா, அதே சமயம் காதலனை பற்றியுமே யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எதுவுமே மாற போகிறது கிடையாது, இதுதான் என் வாழ்க்கைன்னு நான் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே தன்னோட நெத்தியில் குங்குமத்தெல்லாம் வச்சுக்கிட்டா. ஆனாலும் இவளோட உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, மனசில் ஒருத்தவனை வச்சுக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட எப்படி குடும்பம் நடத்துறது, ஒரு புது வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடி பொய்யோட எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணனா அது என் புருஷனுக்கு பண்ணுற பெரிய துரோகம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கா. அதனால நான் பியூஷை காதலிக்கிறேங்கிற உண்மையை இன்னைக்கு சொல்லியே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. ஆனாலும் யோசிச்சு பார்க்குறா, சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கண்டிப்பாக கோவத்தில் அவனை கொன்று போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அதை ஒரு நிமிஷம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்துக்கிட்டே அவ பயந்து போயிடுறா. இல்ல சொல்லக்கூடாது, இது சரியா வராது, இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா கண்டிப்பா பியூஷ் ஏதாவது பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுக்கப்புறம் யோசிக்கிறா, இல்லை இன்னைக்கு இந்த உண்மையை நான் எப்படியும் மறைச்சாலும் எனக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா அப்பவும் அவர் கோவப்படத்தானே செய்வார். அதனால் இந்த உண்மையை நானே இன்னைக்கு என்ன நடந்தாலும் சொல்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துடுறா. அதே சமயம் இந்த பக்கம் பயபுல பக்காவாக ரெடி ஆகிட்டான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. அப்போ அம்மாவுமே ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க. இவன் இப்போ வேறு ரூமுக்குள்ளே இருக்கான். நம்ம ஹீரோயினி தான் ஹீரோவோட ரூமுக்குள்ளே இருப்பா. அவங்க கதவு கிட்ட தான் நிற்கிறாங்க, உள்ளே வரல. ஆனால் இந்த பையன் கவனிச்சுட்டு, எதுக்குமா அங்கேயே நிற்கிற, உள்ளே வாயேன் அப்படிங்கிற
மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுறான். ஏன்னாப்பா சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், ரெடி ஆகிட்டு இருக்கியா? சரி சரிப்பா நீ ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியுமே கையில் கொண்டு தான் வந்திருக்கு. ஆனால் கையில் டைரி இருக்கிறத பையன் பார்த்தான் அப்படின்னா என்னமோ இதை நானே தான் எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு நினப்பான். அதனால் இந்த டைரியை இங்கேயே வச்சுட்டு போகிறது தான் நல்லது, அவனே பார்த்துட்டு படிச்சுட்டு உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் அந்த டைரியை அங்கே டேபிள் மேலே வைக்கலான்னு போகுது. ஆனால் கை தவறி டைரி கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்கலான்னு கீழே குனிஞ்சா அதுக்கப்புறம் இந்த பையன் திரும்பி பார்த்துட்டான். என்னம்மா என்ன அங்கே கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லைப்பா இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, வேற ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல அப்படி இப்படின்னு சொன்னதும், அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, போய் படுத்து தூங்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் இதோ கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் போகுது. டைரி டேபிளில் இருந்தான்னா கீழே இருந்தாண்ணா எப்படி அந்த ரூமுக்கு கொண்டு வந்து சேர்த்தாச்சுல, அவன் கண்ணில் பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவுமே போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி இந்த பக்கம் நெக்லஸை போட போகிறா. ஆனால் ஹூக் எங்கே இருக்குன்னு தெரியல. அப்போ கரெக்டாக இந்த பையன் வந்து நெக்லஸை போட்டு விடுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து நெருக்கமாக நின்றுக்கிட்டு நெக்லஸை போட்டு விட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் பல்லால் வேற கடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் வேற நின்றுக்கிட்டு அவ்வளோ க்ளோஸாக நிற்கவும் இவளுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. டக்குன்னு எழுந்திரிச்சிடுறா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது நம்மளோட இரவு, என்ன வேணால் பேசலாம், எந்த தயக்கமும் இல்லை, என்ன சொல்லணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவனும் கேட்குறான். அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயத்திலே முழிச்சிக்கிட்டு இருக்கா, எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல். என்ன அது எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் கேட்குறேன், சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் கேட்குறான். அது நான் வேற ஒரு அப்படின்னு சொல்ல வரா, டக்குன்னு யாரோ கூப்பிடுற சத்தம் கேட்குது. அது வேற யாரும் இல்லை, பெரியப்பா தான் வந்திருக்காரு போல். இவன் பேரை சொல்லி கத்தவும் பெரியப்பாவோட குரல் கேட்குது. அவருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டுட்டு இங்கேருந்து வெளியே போய் பார்க்குறான். ஆமாம் அவர் தான் வந்திருக்காரு. வந்தவனே தாக்கூர் சாருக்கு என் வீட்டில் என்ன வேலை, அதான் ஒரு வத்து போச்சு இல்லை, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் தாக்கூராக இங்கே வரல, ஒரு பெரியப்பனா அவங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் தனியாக கூப்பிட்டு அவங்ககிட்ட விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி என் வீட்டுக்கு வந்துடு, இது பாட்டிமாவோட ஆசை, நம்ம எல்லாரும் ஒத்துமையாக ஒரே குடும்பமாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, அதனால நீ அங்கே வந்துடு, உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு அவர் சீரியஸாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த பையன் கொஞ்சம் கூட சீரியஸாக எடுத்துக்கலாம். அவன் ஜிரிக்கிறான். என்ன கூட்டிகிட்டு போகலான்னு வந்தீங்களா, நீங்கள் வானா வரத்துக்கும் போனா போகிறதுக்கும் நான் என்ன நீங்கள் வச்சாலா, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பாவும் திட்டுறாரு, அவரோட பெரியப்பாடா மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு எப்போவோ, இதுக்கப்புறம் இவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுறான். ஸோ அதனால் அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போன உடனே பின்னாடியே அப்பா அம்மா 2 பேரையுமே இங்கே பாருங்கள், எனக்கும் என் பொண்டாட்டிக்கு இன்றைக்கி முதல் ராத்திரி, ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு, நாங்கள் சின்னஞ்சிறுசு அப்படி இப்படி இருப்போம், அதனால் நீங்கள் கிளம்பி வெளியே போயிட்டு வாங்க, ஏதாவது தேட்டருக்கு போயிட்டு படங்கிடம் பார்த்துட்டு நாளைக்கு விடிஞ்சதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் அது எதையுமே காதில் வாங்கலை. அப்பா அம்மா 2 பேரையுமே வீட்டை விட்டு கதவை சாத்தி விடுறான் வெளியே தள்ளி. அப்புறம் பயபுல திரும்பவும் அதே ரூமுக்கு போயிட்டு தன்னை கொஞ்சம் சரி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நின்றுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ அப்படி கிளம்பும் போது கீழே அந்த டைரி கிடக்கிறத இவன் பார்த்துடுறான். கண்ணில் பட்டுருச்சு. அந்த டைரி எடுத்து வச்சுட்டு இவன் நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அவர்கிட்ட உண்மை எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பைய கண்ணில் அந்த டைரி பட்டுச்சு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இந்த மாதிரி ஒரு டைரி நம்மளோட வீட்டில் இதுக்கு முன்னாடி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினோட பேரு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமும் இவன் ஒவ்வொரு பேஜாக திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கான். படிக்க அவனோட ரியாக்ஷனே மாறுது. உடனே கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி டைரி எடுத்துக்கிட்டு இங்கேயுமே வந்துட்டான். இவர்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பையன் டைரியை சொல்லட்டிக்கிட்டே வர்றதை பார்த்துட்டு இவ கண்டுபிடிச்சிடுறா, இது நம்மளோட டைரி ஆச்சே, இது எப்படி இவர் கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் நேராக டைரி எடுத்துக்கிட்டு இவ பக்கம் கோமா வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா இதில் இருக்கிற உண்மை எல்லாமே அவருக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி அவள் பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.